டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் சார்பா உங்களை வரவேற்கிறேன். குறிப்பா டிஎன்பிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரேக் டவுன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நாம ஜனவரி 11, 2026க்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பத்தி பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல தமிழ்நாட்டோட ஹெல்த் இனிஷியேட்டிவ்ல ஆரம்பிச்சு, அப்புறம் 2027 டிஜிட்டல் சென்சஸ், எக்கனாமி, டெக்னாலஜி, என்வாயன்மெண்ட்னு போய் கடைசியா உலக அளவுல இந்தியர்களோட சாதனைகள் வரைக்கும் பார்க்க போறோம். ரெடியா? சரி, வாங்க முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க பொது சுகாதாரத்துறையில 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போற முன்னேற்றத்தோட ஆழம் புரியணும்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். 2016ல நாமக்கல் மாவட்டத்தோட நிலைமைய பாருங்க. 1000 ஆண்களுக்கு வெறும் 826 பெண்கள் தான். இது எவ்வளோ பெரிய சமூக பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த நிலைமையை மாத்துறதுக்காக சுகாதாரத்துறை ரொம்ப சீரியஸான சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. டேட்டாவை வச்சு கண்காணிக்கிறது, ஸ்கேன் சென்டர்களை திடீர்னு செக் பண்றது, தப்பு பண்றவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுன்னு பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஜஸ்ட் 3 வருஷத்துல 226 இருந்த அந்த ரேஷியோ 967 உயர்ந்திருக்கு. வாவ், இது ஒரு சூப்பரான சக்சஸ் ஸ்டோரி. இந்த மாடலை இப்ப மத்த மாவட்டங்களுக்கும் கொண்டு போறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு சூப்பரான இனிஷியேட்டிவ். கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய தடுப்பூசி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முதற்கட்டமா 4 மாவட்டங்கள்ல 14 வயசு சிறுமிகளுக்கு இந்த வேக்சின் போட போறாங்க. கிட்டத்தட்ட 27,000 பேருக்கு மேல இதனால பயனடைவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது. சரி, தமிழ்நாட்டில இருந்து இப்ப நாம நேஷனல் லெவலுக்கு போலாம். இந்தியா தன்னோட அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தயாராகிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை இது ரொம்பவே ஸ்பெஷல். அது ஏன் அப்படிங்கறத பாப்போம். இந்த லோகோவை பாருங்க. இது சாதாரண சென்சஸ் இல்ல, இந்தியாவோட முதல் முழுமையான டிஜிட்டல் சென்சஸ் இது. அதாவது பேப்பர் பேனாலாம் கிடையாது, எல்லாமே இனிமேல் டிஜிட்டல் தான். அப்ப இந்த பெரிய வேலையை எப்படி செய்ய போறாங்க? சிம்பிளா 2 ஸ்டெப்ல பண்ண போறாங்க. முதல்ல 2026ல ஒவ்வொரு வீட்டையும் லிஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் 2027 பிப்ரவரியில அசல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இந்த சென்சஸ் ஏன் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றோம்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல் முறையா மொபைல் ஆப் யூஸ் பண்ண போறாங்க. நாமளே நம்ம விவரங்களை ஆன்லைன்ல கொடுக்கற செல்ஃப் எனுமரேஷன் ஆப்ஷனும் இருக்கு. இதோட பட்ஜெட்டை பாருங்க, கிட்டத்தட்ட 11,700 கோடி ரூபாய். ரொம்ப முக்கியமா முதல் தடவையா ஜாதி வாரியான கணக்கெடுப்பும் நடக்க போகுது. இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நாம பார்க்க போறது எக்கனாமி அண்ட் டெக்னாலஜி. இந்த 2 ஏரியாலையும் இந்தியா எப்படி ஒரு பெரிய ஜம்புக்கு ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல எக்கனாமி. ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 2025-26ல இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 7.4% இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. உலகமே ஒரு மாதிரி ஸ்லோ டவுன்ல இருக்கும்போது இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான சைன். சரி, இந்த வளர்ச்சிக்கு எது முக்கிய காரணம்? இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். சர்வீஸ் செக்டார் தான் முன்னாடி நிக்குது. குறிப்பா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 10% growth காட்டுது. இதுதான் இந்திய பொருளாதாரத்தோட இன்ஜின் மாதிரி இப்போதைக்கு செயல்படுது. ஓகே, இப்போ டெக்னாலஜிக்கு வருவோம். ஸ்கிராம் ஜெட் இன்ஜின். இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ராக்கெட் இன்ஜின் மாதிரி. ஆனா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒளியோட வேகத்தை விட 5 மடங்கு வேகமா, அதாவது 1 மணி நேரத்துக்கு 6100 கிலோமீட்டர் வேகத்துல போக உதவும். கற்பனை பண்ணி பாருங்க. இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னா, நம்ம DRDO இந்த இன்ஜினை ரொம்ப நேரம் வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இந்த டெக்னாலஜி இருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மாதிரி ஒரு சில நாடுகள் இருக்கிற எலீட் கிளப்ல இந்தியாவும் இப்ப சேர்ந்திருக்கு. டிஃபென்ஸ் சம்பந்தமான எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த செக்ஷன் என்விரான்மெண்ட் அண்ட் ஸ்கீம்ஸ். இங்க நாம 2 வித்தியாசமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு, டேட்டாவை வச்சு பாலிசியை எப்படி மாத்துறாங்கன்னு. இன்னொன்னு, நேரடியா களத்துல இறங்கி எப்படி உயிர்களை காப்பாத்துறாங்கன்னு. டெக்ஸ்ராம்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியோட ஒரு புது ஸ்கீம். ஜவுளித்துறை சம்பந்தமா சரியான துல்லியமான டேட்டாவை சேகரிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். சும்மா அந்தாஜா முடிவெடுக்காம கரெக்டான டேட்டாவை வச்சு முடிவெடுத்தா $350 பில்லியன் எக்கனாமியா நம்ம ஜவுளித்துறையை மாத்த முடியும்னு நம்புறாங்க. டேட்டால இருந்து இப்ப நேரடியா கடலுக்கு போலாம். இந்த படத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இது நம்ம சென்னை கடற்கரையில எடுத்தது. அழிஞ்சிட்டு வர்ற ஆலிவ் ரிட்லி ஆமைகளை காப்பாத்த முறையா அதுகளுக்கு சேட்டலைட் டேக் பொருத்தி கண்காணிக்கிற ஒரு சூப்பரான திட்டம் இது. சோ இந்த டேகிங் மூலியமா என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த ஆமைகள் எங்கெல்லாம் போகுது, எங்க தங்குதுன்னு ட்ராக் பண்ணுவாங்க. மீன்பிடி நடவடிக்கைகளால அதுகளுக்கு என்ன பாதிப்புன்னு பார்ப்பாங்க. இதையெல்லாம் வச்சு அந்த ஆமைகளை எப்படி இன்னும் நல்லா பாதுகாக்கலான்னு ஒரு பிளான் போடுவாங்க. இது ஒரு 2 வருஷ ஸ்டடி. சரி,
நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. உலக அளவுல நம்ம இந்தியர்கள் எப்படி கலக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். டிப்ளமசில இருந்து சயின்ஸ் வரைக்கும் அவங்களோட சாதனைகளை பார்ப்போம் வாங்க. முதல்ல ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த ப்ரொஃபசர் நளினி ஜோஷிக்கு ஆஸ்திரேலியாவோட ஒரு பெரிய அவார்ட் கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த விருதை வாங்குற முதல் கணிதவியலாளர் இவங்க தான் சொல்லும்போது இன்னும் பெருமையா இருக்கு. அடுத்தது பிரவாசி பாரதிய திவாஸ். உலகத்துல இருக்கிற 3.5 கோடி வெளிநாடு வாழ் இந்தியர்களை கொண்டாடுற நாள் தான் இது. உலகத்திலேயே மிகப்பெரிய டயாஸ்போரா நம்மளோடது தான். இந்த டேபிள பாருங்க, யுஎஸ், யுஏஇ மாதிரி நாடுகள்ல எவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்கன்னு தெரியும். கடைசியா டிப்ளமசி. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரோட 2026 பயணத்தை யூரோப்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து கூட ஒரு முக்கியமான மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. உலகம் மாறிட்டு வர இந்த நேரத்துல யூரோப்பியன் யூனியன் கூட நம்மளோட பார்ட்னர்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப். சரி, இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல சுகாதார வெற்றி, டிஜிட்டல் சென்சஸ், ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி, உலக அரசியல்னு எல்லாமே இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற விஷயங்கள் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுல எது 2030க்குள்ள இந்தியால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம். Mm-hmm.